இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் மீகா 7:9. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். நாம் செய்த தப்புகள்னால தேவன் நமக்கு பாடம் புகட்டும் போது நம்மளுடைய எதிரிகள் முன்னாடி தோற்று போன மாதிரி இருக்கும். எதிரிகள் நம்மளை பார்த்து கேலி செய்கிறது, இலக்காரமாக பார்க்குறது எல்லாமே நடக்க தான் செய்யும். இப்படி நமக்கு நடக்கும்போது சகலத்தையும் இழந்தது போல் நமக்கு தோணும். தேவன்கிட்ட நாம் மன்னிப்பு கேட்கும்போது சில சமயம் உடனே மன்னிச்சிருவார். ஆனால் சில சமயம் ரொம்ப நாளாக மன்னிக்காமல் நம்மளை எதிரிகள் முன்னாடி வேதனைக்குள்ளாக்குவார். எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை நல்லாவே புரிஞ்சுக்கணும். நம்ம எதிரிகள் முன்னாடி தோற்று போயிட்டே இருக்கோம்னா அது சாத்தானால் இல்லை, தேவன் அனுமதிச்சதுனால நம்மளை சாத்தான் விழ பண்ணுது. அப்போ தேவன் ஏன் சாத்தான் மூலிமா எதிரிகள்கிட்ட தோக்கும்படி செய்கிறார்னா நம்ம மறுபடியும் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு. வேதாகமத்தில் இஸ்ரவேலர்களும் சரி இல்லை தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த மனுஷர்களும் சரி தேவனுடைய கோபத்தினால எத்தனையோ தடவை எதிரிகள்கிட்ட தோற்று போயிருப்பாங்க. இது எல்லாமே அவங்க திருந்தணும் தான். அதே சமயம் அவங்க திருந்ததுக்கப்புறம் உடனே தேவன் மன்னிக்கவும் செஞ்சுருக்காரு, கொஞ்சம் நாள் கழித்து மன்னிக்கவும் செஞ்சுருக்காரு. ஆனால் தேவன் மன்னிக்காமல் இருந்ததில்லை. அப்போது தேவன் கண்டிப்பாக நம்மளை மன்னிக்கிற வரைக்கும் தேவனிடத்தில் நம்மளோட மன்னிப்பின் மன்றாடு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சில பேர் தேவன் மன்னிக்கலன்னு மறுபடியும் தப்பு செய்ய ஆரம்பிப்பாங்க, வேறு தவறான பாதையை தேர்ந்தெடுப்பாங்க. தேவன் நம்ம மேலே இறக்கப்பட்டு சேர்த்துக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். நம்ம காத்திருக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மளை மன்னிக்கவும் செய்வார். அதே சமயம் நம்மளோட எதிரிகள் முன்னாடி வெற்றியடையும் செய்வார். ஆமேன்.